புகாரில 5178 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் துஈது இலா குராஇன் ல அஜப்த் வலவ் உஹ்திய இலைய குராஉன் ல கபில்த். எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், ஒரு சாப்பாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்படுது, ஆட்டுடைய காலுடைய கீழ்ப்பகுதி அது மட்டும்தான் அவருக்கு சாப்பாடாக வச்சா எப்படி இருக்கு? யாரும் போக மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் கறி இருந்தால் தான் நம்ம போவோம். குரான் என்று சொல்கிற அந்த காலுடைய லாடம் அடிச்சிருப்பேன், அந்த லாடத்துக்கு மேல் துண்டு பகுதி தான் சாப்பாடாக வச்சுக்கிறான். அதுக்கு எனக்கு அழைப்பு விடப்பட்டாலும் நான் போவேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இந்த பணிவு நம்மகிட்ட இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த கோட் சூட் அடித்து போகிற வலிமாக்கு போகிறது ஃபுல் ஹாப்பி. ஹஜ்ஜி பெருநாள் நோம்பு பெருநாள் மாதிரி ரெடி ஆகுவாங்க. சரியா? இல்லாட்டி அந்த வலிமா போன எல்லாம் ரெடி ஆகிக்கணும், ஃபுல் ஃபேமிலிக்கு அதை எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுவாங்க. இதே ஒரு ஏழை என்ன செஞ்சுப்பாண்டா, வலிமாக்கு வந்துடுங்க அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. என்ன பாவம், அவனும் எவ்வளோ பேருக்கு செய்வானோ தெரியாது. இவர் போகாமிக்கிறதுக்கு ஒரு என்ன நம்ம போகாமி தான் அவனுக்கு ஹெல்ப்பாக. சரியா? இவருக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி வலிமாக்களை கலந்து கொள்ள விருப்பம் இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு ஏழையுடைய வலிமா, அந்த ஹோலுக்கு நம்ம போகிறது நம்ம கண்டா என்ன நினைப்பாங்க, என்ன ப்ரொசீஜர் எனக்கு ஆகிறது, என்ன தரம், இதெல்லாம் கெட்ட மோசமான சிந்தனைகள். அதை ரசூலுல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லவ் துஈது இலா குராஇன் ல அஜப்த். எனக்கு சாதாரணமான அந்த கால் குழம்பு எனக்கு தரப்பட்டாலும் என்ன நான் போவேன். கால் குழம்புனா முழு கால் அல்ல, அதுக்கு எல்லோரும் போவாங்க தான். சரியா? இது காலுடைய அந்த கீழ்ப்பகுதியில் அந்த முள், அதை எனக்கு கறியாக வச்சு எனக்கு அழைப்பு தந்தாலும் நான் போவேன். எனக்கு அது அன்பளிப்பாக தரப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என்ன இதை கொண்டு வந்து தாரீங்க, இவ்வளோ ரேட்டில் உள்ளதை கொண்டு வாரீங்க, இவ்வளோ கொண்டு வாரீங்கன்னு அந்த இழிவாக பார்க்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் யாருக்கும் என்ன செஞ்சதில்லை கெட்ட குணம் அது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, எந்த ஒரு உணவையும் நபியவர்கள் எப்பொழுதும் குறை சொன்னது கிடையாது. விரும்பினா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா எழும்பிடுவாங்க. அதை வெறுக்கிறேன், மோசமானது எனக்கு அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார்கள். அடுத்து சஹீஹ் முஸ்லிமில் வருது 1429 இலக்கம், இப்னு உமர் எல்லாம் அறிவிக்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் சிஃபத்தா பண்பா சொன்னதே. இதில் இதா துஈதும் இலா குராஇன் ஃபஅஜீபு, ஒரு கால் எலும்பு துண்டுக்கு நீங்கள் விருந்து அழைக்கப்பட்டாலும் கட்டாயம் போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் போங்க, பதில் சொல்லுங்கன்றாங்க. அப்போ வலிமா என்று கொடுக்கப்படுறது எதுவாக இருந்தாலும் நம்ம போகிற பழக்கம் என்ன செய்யணும், இருக்கணும். அது எப்படிப்பட்ட நிலைமையில் கொடுக்கப்பட்டாலும் அதை பாராட்டி துவா செய்கிற பழக்கம் இருக்கணும். நல்லா கொடுக்கப்படுறதுக்கு பாரக்கல்லாவை தஜ்வீதோடையும் வழங்கிட்டா, நோமலாக கொடுக்கப்படுறதுக்கு பாரக்கல்லாவை நோமலாகன்னு சொல்லிட்டு வரது என்னது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பணக்கார வலிமாக்களுக்கு போய் பாரக்கல்லா உலக்க பாரக்கலைக்க ஜமா பைனக்குமா ஃபிகர் இப்படி சுற்றி ஒரு சுவரை மறைஞ்சி மறுபடியும் மாப்பிள்ளைக்குன்னா தவறை மறுபடியும் திருப்பி பாரக்கல்லா உலக்க பாரக்கலைக்கு திருப்பி அவருக்கு பல பாரக்கல்லாவை சொல்கிறது. இந்த ஏழையிட ஒரு கல்யாணத்துக்கு போனான்னு சொன்னால் மாட்டிட்டாரத்துக்கு பாரக்கல்லா உலக்க சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டு வந்துடுற. இதெல்லாம் எங்களுடைய கெட்டான், அவனுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுடைய கெட்ட குணத்துக்கான அடையாளம். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை வெறுப்பான், அந்த தவாதோ இல்லாத குணத்துக்கு.